கைதுக்கு பயந்து லண்டன் பயணத்தை விரைவாக முடித்துக்கொண்டு இஸ்ரேல் தப்பி ஓட இஸ்ரேல் அமைச்சர் திட்டம். இஸ்ரேல் இனப்படுகொலை செய்த குற்றவாளிகளில் ஒருவரான இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் இனப்படுகொலை குற்றத்தை முன்னிறுத்தி குளோபல் லீகல் ஆக்ஷன் நெட்வொர்க் மற்றும் ஹிண்ட் ரஜப் ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் குற்றவாளியை கைது செய்ய கோரி லண்டன் காவல்துறையை சந்தித்துள்ளனர். இதனால் கைதாகி விடுவோமோ என்ற பயத்தில் திட்டமிட்ட தேதிக்கு முன்பாகவே லண்டனிலிருந்து தப்பிச் செல்ல இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் திட்டமிட்டுள்ளார். பாலஸ்தீனியத்தை பாலஸ்தீனியர்களே ஆழ்வார்கள். சைனா மலேசியா கூட்டறிக்கை. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மலேசியாவுக்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ளார். அங்கு பாலஸ்தீன நிகழ்வுகள் குறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உடன் கலந்துரை நடத்தியுள்ளார். பின்பு இருவரும் கூட்டாக கொடுத்த அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமல்படுத்தி அதை முறையாக பின்படுத்தப்பட வேண்டும் என்றும், காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது, அது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி என்றும் கூறியிருக்கின்றனர். மேலும் போருக்கு பிறகு பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனர்களே ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களை காசாவில் கட்டாயப்படுத்தி இடம்பெறச் செய்வதை கண்டிக்கும் வகையிலும் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்தாமல் எப்படி அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்வது? கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையே பல மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி 3 கட்டமாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இரு தரப்பையும் ஒப்புக்கொள்ள வைத்து அதன்படி ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஆனால் மார்ச் 18ஆம் தேதி இஸ்ரேல் வாக்குறுதி அளித்த ஒப்பந்தங்களை மீறி காசா மீது தாக்குதல் நடத்தியது. அது குறித்து கேட்டால் அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்கவில்லை என்று கூறுகிறது. ஆனால் வாக்குறுதி அளித்த போர் நிறுத்தத்தின் 3 கட்டங்களையும் எட்டுவதற்கு முன்பே ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் செயல்பட்டுள்ளது. தற்பொழுது இஸ்ரேல் புதிய போர் நிறுத்த முன்மொழிவை முன்வைத்துள்ளது. அதில் மிக கடுமையான பேரங்களை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளது. நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்தாமல் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு கொண்டு வரப்பட்டுள்ள உண்மையான ஒப்பந்தத்தில் இந்த இரு விஷயங்களும் தீர்வு ஏற்படும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது என்று கத்தார் எமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்த பிறகு கத்தார் எமீர் இவ்வாறு கூறியிருக்கிறார். நேற்று வியாழக்கிழமை பாலஸ்தீன சிறைவாசிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. இஸ்ரேல் எதிராக தங்கள் நிலங்களை பாதுகாக்க பல பாலஸ்தீனியர்கள் போராடி வருகின்றனர். அவர்களை சட்டவிரோதமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் எண்ணிக்கையில் கைது செய்து வருகிறது. தற்பொழுது இஸ்ரேல் சிறையில் 10,000 பாலஸ்தீனியர்கள் சிறைவாசிகளாக சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். நியாயத்திற்கு போராடிய சிறைவாசிகளுடன் இருப்பதை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 17ஐ பாலஸ்தீனிய சிறைவாசிகள் தினமாக பாலஸ்தீனியர்கள் அனுசரித்து வருகின்றனர். காசாவில் பத்திரிகையாளர்கள் கொலைகளை கண்டித்து பிரான்சில் வெடித்த போராட்டம். காசா போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 200 பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொலை செய்துள்ளது. பத்திரிகையாளர்களை கொலை செய்வது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என்று தெரிந்தும் இஸ்ரேல் காசா பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்து வருகிறது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளை கண்டிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான பிரான்ஸ் பத்திரிகையாளர்கள் பிரான்ஸ் தலைநகர் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர்.